அனைவருக்கும் வணக்கம். ஆர்ஆர்பி எக்ஸாம் குரூப் டி நடந்ததில் 1 டிசம்பர் 2025 ஷிஃப்ட் 1ஓட சயின்ஸ் கொஸ்டின்ஸை வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு உங்கள் பேப்பர் பேன் எடுத்துகிட்டு உட்காந்து ஒரு டெஸ்ட் மாதிரி ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு எவ்வளோ ஸ்கோர் வருது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. வாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். சீரான இயக்கம் குறித்து பின்வரும் கூற்றுகளில் எது தவறான கூற்று அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பின்வரும் கூற்றுகளில் எது தவறான கூற்றுன்னு கேட்டிருக்காங்கன்னா இந்த இமேஜ் கிடையாது. ஸோ a body cover a equal distance and equal intervals. ஸோ ஒரு யூனிஃபார்ம் மோஷனுக்காண்ட ஒரு பிக்சர் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா டைமு அண்ட் டிஸ்டன்ஸ் ஒன்று போல் ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அப்போது ஈக்குவலான இன்டர்வல் தான் இருக்குது. இது கரெக்டானது. அவங்க கேட்டுக்கிறது இன்கரெக்ட் கேட்டிருக்காங்க. வெலாசிட்டி ரிமைன்ஸ் அன்சேஞ்சு. டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் ஒன்று போல் இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சு அப்படின்னா வெலாசிட்டி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகாது, அன்சேஞ்சாக தான் இருக்கும். ஸ்பீடு வேரியஸ் கண்டினியூஸ்லி வித் டைம். டைமை பொறுத்து ஸ்பீடு வேரி ஆச்சு அப்படின்னா இந்த கிராஃப் வந்து இந்த மெத்தடில் வராது. ஸோ இதில் வந்து ஒரு ஆசிலேஷன் இருக்கும். ஸோ அப்போ ஆசிலேஷன் இஸ் 0. வெலாசிட்டி வந்து சேஞ்ச் ஆகலை அப்படின்னாலே ஆசிலேஷன் 0 தான். ஸோ அப்போ இதுவும் கரெக்ட். இது ஒன்று தான் தப்பு. அவங்க கேட்டுக்கிறது இன்கரெக்டு. ஸோ ஆப்ஷன் 3 தான் வந்து கரெக்ட் ஆன்சர். சரிதானா? அதுக்கடுத்த கொஸ்டின், ஒரு பொருள் செங்குத்தாக மேல்நோக்கி வீசப்பட்டு 20 மீட்டர் உயரத்தை அடைகிறது. கிராவிட்டி G is equal to 10 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர்டு என எடுத்துக்கொண்டால் அப்பொருள் வீசப்பட்ட போது அதன் ஆரம்ப வேகம் என்ன, இனிஷியல் வெலாசிட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிதானா? இனிஷியல் வெலாசிட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு வந்து என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்முலா v squared minus of u squared equal to 2gh அப்படின்னு தெரியும். 2gh அப்படின்னு தெரியும். ஸோ அப்போ v squared is equal to u squared plus 2gh அப்படின்னு தெரியும். சரியா? இனிஷியல் வெலாசிட்டி எவ்வளவு நமக்கு மீன்ஸ் இனிஷியல் வெலாசிட்டி 0. ஸோ அதுக்கடுத்து ப்ளஸ் 2 இன்ட்டு ஜி வந்து 10. ஹைட் வந்து எவ்வளோ தூரம் எரிஞ்சிருக்காங்க மேல் நோக்கி 20. ஸோ அப்போ எவ்வளோ இப்போ வரும் பார்த்தீங்கன்னா 400. சரியா? 400 வி ஸ்கொயர் சிக்கல் டு 400, வி சிக்கல் டு 20. ஓகே. ஸோ இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க, இனிஷியல் வெலாசிட்டி தான் கேட்டிருக்காங்க. இனிஷியல் வெலாசிட்டி அப்படின்னு ஆரம்ப வெலாசிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது 20 அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். சரிதானா? ஆப்ஷன் தேர்டு. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், செயல்பாட்டின் அடிப்படையில் மனிதர்களில் காணப்படும் அனைத்து வகையான விலங்கு திசுக்களையும் பின்வரும் எந்த கலவை குறிக்கிறது அப்படின்னா கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷன்ல ஒரு 4 ஆப்ஷன் இருக்குல்ல, அதுல எந்த மிக்சர் வந்து விலங்கு திசுக்களை குறிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எபித்திலிய திசு வந்து 4லையுமே சொல்லிட்டாங்க. ஸோ அதனால அதை கன்சிடர் பண்ணணும். அடுத்து தசை திசு விலங்குல இருக்கனா இருக்குது. அடுத்து சுரப்பி திசு இது இல்லை. இணைப்பு திசு இருக்கா? இருக்குது. இனப்பெருக்க திசு இருக்கா? இருக்குது. ரிமைனிங் பார்ட்ஸை செக் பண்ணுவோம். இதுல இணைப்பு திசு, எபித்திலிய திசு, தசை திசு, நரம்பு திசு. ஸோ இந்த 4மே சேர்ந்தது தான் எதுல இருந்து இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அனிமல் திசுக்கள்ல வந்து இருக்கக்கூடிய ஃபவுண்ட் இன் ஹியூமன். சரிங்களா? மனிதன்லையும் விலங்குலையும் காணக்கூடிய ஒரே வகையான திசுக்களை கலவை திசுக்கள் வந்து எதுன்னு பார்க்கும்போது எபித்திலிய திசு, இணைப்பு திசு, தசை திசு, நரம்பு திசு. சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின், 15 சென்டிமீட்டர் குவிய தொலைவு கொண்ட குழியாடி ஒன்றின் முன் ஒரு பொருள் 30 சென்டிமீட்டர் தொலைவில் வைக்கப்பட்டது எனில் பிம்பம் தொலைவு v என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபார்முலா என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
1 by f is equal to 1 by v plus 1 by u அப்படின்னு தெரியும் நமக்கு. ஸோ இதில் வந்து ஃபோக்கல் லென்த் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோக்கல் லென்த் எஃப் 15. ஆப்ஜெக்ட் பிளேஸ்டு நமக்கு வந்து என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30. ஸோ அது வந்து நமக்கு வந்து வி. சரிதானா? வியா யூவா? யூ. ஸோ அப்போ நமக்கு என்ன தெரியணும்? 1 by v தான் தேவை நமக்கு. 1 by v வந்து தேவை. 1 by f மைனஸ் ஆஃப் 1 by u அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ இப்போ 1 by f ஓட வேல்யூ இது வந்து ஃபோக்கல் லென்த்து. என்ன லென்த்து? குழி லென்ஸ். ஸோ அதனால் அதை வந்து மைனஸ் எழுதிக்காங்க. 1 by minus 15 மைனஸ் ஆஃப் 1 by மைனஸ் ஆஃப் 13 எழுதிக்காங்க. ஸோ எழுதணும் அப்படின்னா நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மைனஸ் 1 மைனஸ் 30 equal to 1 by 30 மைனஸில் இருக்கு. ஸோ மைனஸ் அப்படின்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக இங்கே எப்படி வரப்போகுது? ப்ளஸில் இன்டர்சேஞ்ச் ஆகிக்கிட போகுது. சரிதானா? அவுட்புட்டு 30 ப்ளஸ் 30. ஓகே. ஸோ இப்போ ஆப்ஷன் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4வதுக்கு மைனஸ் 30 ப்ளஸ் 30 மைனஸ் 30. சாரி, இதுக்கு வந்து மைனஸ் 30. மைனஸ் 30 தானே நமக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கு. சரிதானா? ஐசோபார்களின் எந்த பண்பு எப்போதும் மாறுபட்டதாக இருக்கும்? ஐசோபார் அப்படின்னால ஒரு எலமெண்ட் அப்படின்னு எழுதுனால எக்ஸ்ன்னு எழுதுவோம். இங்கே மேலே ஏன்னு எழுதுவோம். இது வந்து கீழே இசட்டுன்னு எழுதுவோம். இது வந்து அட்டாமிக் நம்பரு. இது வந்து இது மாஸ் நம்பரு. ஏன்னு இருக்குல்ல, எம்ஏ மாஸ். ஓகே, இது மாஸ் நம்பரு. இது வந்து அட்டாமிக் நம்பர். ஸோ இப்போ இது எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா நம்ம எப்படி பார்க்கலாம்? ஆர்கான் சொல்லிட்டு இது 40, இது 18. அதே மாதிரி கே பொட்டாசியம் அப்படின்னு சொல்லக்கூடியது 19, இது 40. அது மாதிரி கால்சியம் சொல்லக்கூடியது 20, 40. ஸோ இது மூணுமே பாருங்கள் மேலே உள்ள மாஸ் நம்பர் ஒன்று போல் இருக்குது, அட்டாமிக் நம்பர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் இதில் வந்து மாறக்கூடியது வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா அணியன், அதாவது அட்டாமிக் நம்பர் தான் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? இப்போ எலக்ட்ரான்கள் மொத்த எண்ணிக்கை, நியூட்ரான்கள் மொத்த எண்ணிக்கை அப்படிங்கக்கூடியது மாறாது. மாஸ் நம்பரும் நமக்கு மாறலை. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். காடுகள் மற்றும் பல்லுயிர்கள் சூழலை பாதுகாப்பது முக்கிய நோக்கங்களில் ஒன்று எது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு காடை பாதுகாக்கணும் அப்படின்னா என்ன? தொழில்துறையை டெவலப் பண்ணணுமா? செகண்ட் கொஸ்டின். இல்லை. தேசிய பூங்காங்களை விரிவுபடுத்தணுமா? பூங்காங்கிறது ஒரு ஸ்டோரேஜ் லெவல் மாதிரி தான். சுற்றுலா டூரிஸ்ட்டை டெவலப் பண்ணணுமா? இல்லை. மரபு வழியான பெறப்பட்ட பல்லுயிர் வளத்தை பெருக்கணும். ஸோ பயோடைவர்சிட்டி, சுற்றுச்சூழலில் உள்ள எல்லா விஷயத்திலையும் வந்து எல்லாமே டெவலப் ஆகிற மாதிரி கொண்டு வரணும். நெக்ஸ்ட் கொஸ்டின். போரின் அணு மாதிரி எலக்ட்ரானிக் அணுக்கருவை சுற்றியுள்ளன. போரோட அட்டாமிக் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நியூக்ளியஸ் இருக்கும். இந்த நியூக்ளியஸ் சுற்றி எலக்ட்ரான்ஸ் வந்து சுற்றி வந்துகிட்டே இருக்கும். இது ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டால், இது செகண்ட் ஆர்பிட்டால், தேர்ட் ஆர்பிட்டால் அப்படியே போயிட்டே இருக்கும். சரிதானா? இது நியூக்ளியஸ் உள்ள நியூட்ரானும் புரோட்டானும் இருக்கும். நியூக்ளியஸ் உள்ள என்ன இருக்குது? நியூட்ரானும் புரோட்டானும் இருக்குது. ஸோ அதை சுற்றி எலக்ட்ரான் வந்து சுற்றி வந்துகிட்டே இருக்குது. எலக்ட்ரான் ரிவால்வ் அரௌண்ட் த நியூக்ளியஸை சுற்றி வருது. அப்படிதானே? ஸோ அப்படி சுற்றும் போது தனித்து சுற்றுப்பாதை, டிஸ்கிரீட் ஆர்பிட், தனியான ஒரு ஆர்பிட் வந்து இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ரேண்டம், அது ஒழுங்கற்ற பாதையெல்லாம் இருக்காது, நேர்கோட்டிலலாம் போகாது, நீள்வட்ட பாதையும் கிடையாது, தனித்த சுற்றுப்பாதை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிதானா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு பொருளால் ஆன 2 கம்பிகள் சமமான நீளத்தை கொண்டுள்ளன. ஓகே. ஆனால் அவற்றின் குறுக்குவெட்டு பரப்பளவு 1:4 என்ற விகிதத்தில் உள்ளது. அவற்றின் மின்தடைகளின் விகிதத்தை காண்க. மின்தடைகளின் விகிதத்தை காணுங்கன்னா ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரெசிஸ்டன்ஸ் R = ρL/A. இதான் ஃபார்முலா. ஸோ 2 கம்பிகள்னு சொல்லிட்டாங்க.
ஸோ இது ஃபர்ஸ்ட் ஒன்று, செகண்ட் ஒன்றுக்கு அதே மாதிரி போடுவோம். ரோ எல், இது ஏ. இது ஃபார்முலா அப்படி பண்ணுவோம். ரோங்க டென்சிட்டி ரெண்டுக்குமே சேம் தான், எல்லும் சேம் தான் சொல்லிக்கணும், சமமான எல்லும் சொல்லிக்கணும். ஏ குறுக்கட்டு பரப்பு, ஏ வந்து இதுக்கு 1, அதே மாதிரி ரோ எல், ஏ வந்து இது 4. இப்போ பார்த்தோம் அப்படின்னா ரோ எல் பை 1 இன்ட்டு 4 பை ரோ எல் அப்படின்னு கிடைச்சிருக்கும். இது அடி விட்டுட்டோம், 4:1ன்னு கிடைச்சிருக்கு. 4 பை 1 ஈக்குவல் டு 4:1. ஸோ நமக்கு வந்து ரீசன்ஸோட மதிப்பு எப்படி கிடைச்சிருக்குன்னா 4:1, ஃபோர்த் ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின், பாலின முறையில் இனப்பெருக்கம் செய்யும் விலங்குகளின் மரபியல் மாறுபாட்டை பின்பற்றுவதன் எது உறுதி செய்கிறது? பாலினம் அப்படின்னாலே பாலின பெருக்கம், பாலிலா பெருக்கம் அப்படின்ட்டு 2 இனப்பெருக்க முறை உண்டு. ஸோ பாலிலா பெருக்கங்களை மொட்டு, அரும்புதல் இந்த மாதிரி ஒன்று. இது பாலின பெருக்கத்தில் இந்த மகரந்த சேர்க்கை, கருவுறுதல் அந்த மாதிரி மெத்தடில் ஃபாலோ பண்ணும். அப்போ இந்த 2 ஜென்ரேஷனில் மெத்தடில் கேட்கக்கூடியது பாலின பெருக்க முறை. எதை வந்து உறுதி செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, கருவுறுதல் உடலுக்குள் நடைபெறுகிறது, அது உறுதி செய்யுமான பாலின பெருக்கில் கிடையாது. சந்ததிகள் இரு பெற்றோர்களும் வந்து மரபணுகளை பெறுகின்றன, இது உறுதி செய்யும். 2 பேரண்ட்ஸ் வேணும், மேல் அண்ட் ஃபீமேல் அப்படின்னுக்கூடிய 2 கேட்டகரி வந்து இருந்தால் மட்டும்தான் இந்த பாலின பெருக்கம் வந்து பாசிபிளே உண்டு. சரியானா? ஒரே ஒரு பெற்றோர் மட்டும் போயிடுங்க, இது கிடையாது. அடுத்து கேமெட்டுகள் இல்லை. ஸோ அதனால் நமக்கு வந்து ஆப்ஷன் 2 தான் கரெக்ட் ஆன்சர். உலோகங்களின் மின்னார் பகுப்பு சுத்திகரிப்பு செயல்முறையின் போது மின்பகுளியின் வழியே மின்னோட்டத்தை செலுத்தும் போது டேஸில் தூய்மையற்ற உலோகம் பகுதிகள் மின்பகுதிகள் கரைகிறது. ஸோ பார்த்தோம் அப்படின்னா மின்னார் பகுத்தல், இந்த இருக்கு எக்ஸாம்பிள் இமேஜஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் பாருங்கள், ஒன்று வந்து பாசிட்டிவ், ஒன்று வந்து நெகட்டிவ். இந்த பாசிட்டிவ் வந்து ஆனோடுன்னு சொல்லுவோம், நெகட்டிவ் வந்து கேத்தோடுன்னு சொல்லுவோம். இப்போ வந்து இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சுத்திகரிப்பு செயல்முறை மின்பகுளியின் வழியே மின்னோட்டத்தை செலுத்தும் போது டேஸில் தூய்மையற்ற உலோகம், எதில் வந்து தூய்மையற்ற உலோகம் வந்து படியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தூய்மையான உலோகம் ஃபுல்லாமே வந்து எதுலன்னா கேத்தோடில் படிஞ்சிடும். தூய்மையற்றது ஃபுல்லாமே வந்து ஆனோடில் தான் படியும். சரிதானா? ஆப்ஷன் 3 தான் கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் 3 நேர்மின் வாய் ஆனோடில் தான் வந்து என்ன ஆகும், இது வந்து படியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த கொஸ்டின், ஃபார்மிக் அமிலத்தின் வாய்ப்பாடு. ஃபார்மிக் ஆசிட் அப்படின்னும் போதே நமக்கு வந்து HCOOH தான் படிச்சிருப்போம், அல்லது CH2O2 அப்படின்னு படிச்சிருப்போம். ஸோ இதான் வந்து ஃபார்மிக் அமிலத்தோட வாய்ப்பாடு. சரியா? அடுத்த அசிட்டன் கொடுத்துருக்காங்க, சில வாய்ப்பாடு கொடுத்துருக்காங்க. காந்தப்புல கோடுகள் குறித்து பின்வரும் கூற்றுகள் எது சரியானது? காந்தத்திற்குள் காந்தப்புல கோடுகள் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி செல்கின்றன. காந்தத்துக்குள்ள காந்தப்புல கோடுகள் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி செல்கின்றன. இந்த இமேஜை பாருங்க, காந்தத்து உள்ளதான் சொல்லியிருக்காங்க இந்த ஏரியால. ஸோ அப்போ அது லைன் போதானா போல, அப்போ அது கிடையாது. ட்ரூ தானே கேட்டிருக்காங்க, ஸ்டேட்மெண்ட் அபவுட் ட்ரூ, உண்மைதான் கேட்டிருக்காங்க. ஸோ கோடுகள் நெருக்கமாக உள்ள இடங்களில் காந்தப்புல வலிமை குறைவாக இருக்கும். நெருக்கமாக இருக்கு இந்த பேஸில், இந்த சவுத்து அண்ட் நார்த்து போல ஒட்டின பேஸில் நெருக்கமாக இருக்குது, அங்கே கூட வலிமையும் அதிகமாக இருக்கும். அப்போ அதுவும் தப்பு. ஃபஸ்ட்டு தப்பு, செகண்ட் தப்பு. காந்தத்திற்கு வெளியே காந்தப்புல கோடுகள் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி செல்கின்றன. காந்தத்திற்கு வெளியே கோடுகள் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி செல்கின்றன, கரெக்டு தான். காந்தப்புல கோடு இது கரெக்ட். சரிதானா? இந்த இமேஜை பார்த்தாலே தெரியுது, அந்த காந்தப்புல கோடுகள் வடக்குல இருந்து தெற்கு நோக்கி வெளியே தான், அவுட் சைடில் வடக்குல இருந்து தெற்கு நோக்கி செல்கின்றன. சரியா? காந்தப்புல கோடுகள் துருவங்களின் ஒன்றை ஒன்று வெட்டுகின்றன. துருவத்தில் வெட்டாத, எப்பவுமே வந்து அந்த லைன்ஸ் வந்து வெட்டாது. சரியா? இதுவும் தப்பு. ஸோ அப்போ நமக்கு வந்து மூணாவது மட்டும்தான் கரெக்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், பசுமையில்ல விளைவுகள். முக்கியமான காரணமாக புதைப்படிவ எரிபொருட்கள் எரிக்கப்படும் போது வெளியேற்றப்படக்கூடியதாகவும் உள்ள வாயு இது. ஸோ நமக்கு வந்து சிம்பிளாக ஒரு விஷயம் தெரியும், ஒரு மரக்கட்டையை எடுத்து எரிச்சோம் அப்படின்னா
அதுலேருந்து என்ன வெளியாகும்? கார்பன் டை ஆக்சைடு. அவ்வளோதான் ஆன்சர். கார்பன் டை ஆக்சைடு தான். கிரீன் ஹவுஸ் எஃபெக்டில் ஃபாசில் ஃபியூல்ஸ் படிமங்களை எரித்தோம் அப்படின்னாலே நமக்கு வந்து கார்பன் டை ஆக்சைடு தான் வெளிவரும். ஆக்சிஜன், நைட்ரஜன், ஹைட்ரஜன்லாம் வெளியே வராது. ஓகேவா? அடுத்த கொஸ்டின். ஒரு எந்திரத்தில் T வினாடி நேரத்தில் W ஜூல் வேலையை செய்கிறது. அந்த எந்திரத்திற்கான திறனானது P வாட் அப்படின்னு சொல்றாங்க. பின்வரும் எந்த தொடர்பின் மூலமாக அது சரியாக குறிக்கப்படுகிறது? W பை டைம், சரிதானா? ஜூல் பர் டைம் அப்படின்னு சொல்லி அப்படிதான் பவர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதான் ஃபார்முலா. ஸோ ஆப்ஷன் 2. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு அணுவில் 11 புரோட்டான்கள், 11 எலக்ட்ரான்கள் மற்றும் 12 நியூட்ரான்கள் உள்ளன. அந்த அணுவின் நிறை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அணுவின் நிறை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதில் உள்ள ஒரே ஒன்று தான் என்னன்னா புரோட்டான் ப்ளஸ் நியூட்ரான். புரோட்டான் ப்ளஸ் நியூட்ரானை சேர்த்தாலே அது உள்ள அணு நிறை கிடைச்சிரும். புரோட்டான் வந்து 11, நியூட்ரான் வந்து 12, 11 + 12 23. இதான் நியூக்ளியஸ்னு அப்படின்னு பார்த்தோம். அப்போ தான் பார்த்தோம் நேரத்துக்கு முன்னாடி. ஸோ அதே தான் இங்கே புரோட்டான் நியூட்ரானையும் சேர்த்தேன்னா உங்களுக்கு வந்து அணு நிறை கிடைச்சிரும். ஸோ அதனால் அது 23 ஆன்சர். ஆன்சர் வந்து 4th. நெக்ஸ்ட் கொஸ்டின். பின்வருவற்றில் எது கரிம சேர்மமாக கருதப்படுவதில்லை? விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் கன்சிடர் ஆர்கானிக் காம்பவுண்ட்? எது வந்து ஆர்கானிக் காம்பவுண்டு அப்படின்னு கன்சிடர் பண்ணுறது இல்லை அப்படின்னு. ஸோ அசிட்டிக் அமிலம், சோடியம் கார்பனேட், எத்தனால், மீத்தேன். இது 4லையுமே வந்து இதில் 3ல் மட்டும் பாருங்க. இந்த இது எத்தனால், மீத்தேன், அசிட்டிக் அமிலம், எத்தனால், மீத்தேன். இது எல்லாத்துலேயுமே வந்து நமக்கு என்ன கிடைச்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஹெச் ஃபார்மேஷன் வந்து கிடைச்சிருக்கும். சிஹெச் குரூப் வந்து இருக்கும். அப்படிதானே? ஹைட்ரஜன், ஸோ கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து அந்த இதில் ஃபார்ம் ஆயிருக்கும் ஆர்கானிக் காம்பவுண்டில். இதுலேயும் அதே தான், இதுவும் அதே தான், இதுவும் அதே தான். பட் சோடியம் கார்பனேட் மட்டும் ஃபார்ம் ஆகலை. ஸோ இப்போ ஆன்சர் அதுதான், சோடியம் கார்பனேட் தான் ஆன்சர். நாட் கன்சிடர் ஆர்கானிக் காம்பவுண்ட். ஆர்கானிக் காம்பவுண்ட் எது கிடையாதுன்னா சோடியம் கார்பனேட். ஓகே. 17வது கொஸ்டின். பின்வருவனவற்றுள் எது அலையின் வீச்சினை சரியாக வரையறுக்கிறது? அலை, அதாவது ஆம்பிளிடியூட் அப்படின்னு சொல்லக்கூடியதை எது வந்து கரெக்டாக டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அலை பயணிக்கும் வேகம், ஸ்பீட் வித் த விச் இஸ் வேவ் டிராவல். அதோட வேகத்தை பொறுத்தெல்லாம் ஆம்பிளிடியூட் சொல்ல மாட்டோம், இது கிடையாது. த டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 கான்சிக்யூட்டிவ் கிரஸ்ட், அதாவது 2 முகடுகளுக்கு இடையே உள்ளது. இந்த 2 பாயிண்ட்டுக்கு இடையில உள்ளதா சொல்லுதோமா ஆம்பிளிடியூட்னு சொல்றோமா? இல்லை, அது டைம் தான் கன்சிடர் இருக்கும், அல்லது ஃப்ரீக்வன்சி வந்துருக்கும். அடுத்து ஒரு வினாடி ஏற்படும் அதிர்வுகளின் எண்ணிக்கை, நம்பர் ஆஃப் கவுண்ட்ஸ், அதை பொறுத்துனா அதுவும் இல்லை. ஸோ த மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த பார்ட்டிகல் ஃப்ரம் த மீன் பொசிஷன், எவ்வளோ தூரம் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கு அப்படின்னு பொறுத்து. இந்த கிராஃப் இருக்கு அப்படின்னா இதுல வந்து இப்படி வரையும் போது இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் தான் என்ன சொல்லுவோம்னா ஆம்பிளிடியூட்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் மீன் பாத் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த மீன் பாத்தை தான் நம்ம வந்து அதிகபட்ச இடப்பெயர்ச்சி சொல்லியிருக்காங்களா? துகள் அதன் சமநிலையில் இருந்து அடையும் அதிகபட்ச இடப்பெயர்ச்சி தான் வந்து என்ன சொல்லுவோம்? ஆம்பிளிடியூட்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின். உயரமான பண்பு டி, ஹைட் வந்து டி, கேப்சுல் லெட்டர் டி. குட்டையான பண்பு ஸ்மால் டி. சரிதான், ஷார்ட்டாக இருக்கக்கூடியது வந்து ஹைட் வந்து கேபிட்டல் டி, குட்டையாக இருக்கிறது ஸ்மால் லெட்டர் டி. அடுத்து ரவுண்ட் உருண்டை வடிவம் வந்து இந்த ரவுண்டுக்கு வந்து கேப்சுல் லெட்டர் 6. சரியானா? சுருங்கிய விதைக்கு வந்து ஸ்மால் லெட்டர் 6. சரியா? ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா குட்டையான உயரம், குட்டையானது என்னது? டி தான், டிடி. அடுத்து குட்டையான உயரம் மற்றும் உருண்டை வடிவ விதை. உருண்டைன்னா என்னது? உருண்டை அண்டு சுருங்கி. உருண்டை வந்து 6, கேப்சுல் லெட்டர் 6, 6 முடிஞ்சிச்சு. டிடி ஆர்ஆர் டன்.
பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது அல்ல அப்படின்றாங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் கரெக்ட். அவசரப்பட்டு கரெக்டான சூஸ் பண்ணிடக்கூடாது. நாட் கரெக்ட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு முப்பட்டகத்தின் வெள்ளொளி பயன்படுத்தும் போது நிறப்பிரிகை ஏற்படலாம். கண்டிப்பாக ஒரு ப்ரிசத்தில் ஒரு ஒளி பட்டுச்சு அப்படின்னா இதில் பட்டு இப்படி திரும்பி இருக்கும். சரிதானா? அவ்வளோதான். நேர்கோடாலாம் வராது. இதில் பட்டு கொஞ்சம் டிஃப்ராக்ஷன் ஆகி மறுபடியும் டைஃப்ராக்ஷன் ஆகிருக்கும். அது கிடையாது. ஃபர்ஸ்ட் இது கிடையாது. ஓகே. ரெண்டாவது, ஒரு படுகதிர் முப்பட்டத்தின் அடிப்பகுதி வழியாக வரும்போது வெளியேறும் கதிர் முப்பட்டத்தின் அடிப்பகுதியை நோக்கி வளைகிறது. கரெக்டு தான். ரே பேஸ் படும்போது பேஸ்லேருந்து மறுபடியும் இன்சென்ட் ரே மறுபடியும் அதே டைரக்ஷன்ல போகுது. நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஷன் தெரியும். இந்த பேஸ்லேருந்து இங்கே போகுது, மறுபடியும் இங்கே ஒரு லைட்டு டிஃப்ரெக்ஷன் இருக்கும், மறுபடியும் இதே பேஸை நோக்கி இதே டைரக்ஷனுக்கு தான் நியர்பை திரும்பும். ஸோ அப்போ இதுவும் கிடையாது. மூணாவது, விலகு கோணம் என்பது படுகதிருக்கும் வெளியேதும் கதிருக்கும் இடைப்பட்ட கோணமாகும். ஸோ டீவியேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது இன்சிடென்ட் ரே அண்ட் எமர்ஜென்ட் ரேக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் தான். கரெக்டு தான். இதுவும் கிடையாது. இப்போ முப்பட்டத்தின் படுகதிரும் வெளியேறும் கதிரும் எப்போதும் இணைக்கோடுகளாக இருக்கும். இணைக்கோடுனா பேரலாக இருக்குன்னு அர்த்தம். பேரலாக இருக்குமா? இதில் எங்கேயாச்சும் பேரல் இருக்கா? இல்லை. ஸோ அப்போ இதுதான் தப்பு. ஸோ ஆன்சர் இது கரெக்ட். இது ஒன்று மட்டும்தான் வராது. ஸோ அப்போ இதுதான் கரெக்டான ஆன்சர். 20வது கொஸ்டின். பின்வரும் அவதானிப்புகளில் எது ஒரு கரைசல் அமிலத்தன்மை கொண்டது என்பதை உறுதிப்படுத்துகிறது? விச் ஆஃப் த ஃபாலோயிங் அப்சர்வேஷன்ஸ் கன்ஃபார்ம் தட் சொல்யூஷன் இஸ் அசிடிக்? எது அசிடிட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ முதல்ல மெத்தில் ஆரஞ்சு எப்போ அசிடிட்டியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்டாக இருக்கும்போது. அப்போ இது ரெண்டுமே கிடையாது. ஓகே. அடுத்து பினாப்தில் எப்போ ஆசிட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறமற்றதாக இருக்கும்போது. இப்போ இது கிடையாது. அப்போ தேர்ட் ஒன்று தான் ஆப்ஷன். லிட்மஸ் சிவப்பாக இருக்கும்போது அசிட்டாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதில் மெத்தில் ஆரஞ்சு ரெட்டாக இருக்கும்போது அசிட்டியாக இருக்கும், பினாப்திலின்னு கலர்லெஸ்ஸாக இருக்கும்போது அசிட்டியாக இருக்கும், லிட்மஸ் ரெட்டாக இருக்கும்போது அசிட்டியாக இருக்கும். அதே மாதிரி இது அமிலத்தன்மையாக இருக்கும், இது காரத்தன்மையாக இருக்கும். சரிதானா? காரத்தன்மைக்கு ஆல்கலின் சொல்யூஷன் அல்லது பேஸ் சொல்யூஷன் சொல்லுவாங்க. மெத்தில் ஆரஞ்சு காரத்தன்மையாக இருக்கும்போது எல்லோவாக இருக்கும், பினாப்திலின் காரத்தன்மையாக இருக்கும்போது பிங்காக இருக்கும், லிட்மஸு ப்ளூவாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். தாவரங்களுக்கு மஞ்சள், ஆரஞ்சு அல்லது சிவப்பு நிறங்களை அளிக்கும் நிறமிகளை கொண்ட பிளாஸ்டிடுகள் எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 3 கலர் எல்லோ, ஆரஞ்சு, ரெட். ஆரஞ்சு அல்லது ரெட்டு கொடுக்கக்கூடிய கலரில் எது பார்த்தீங்கன்னா குரோமோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த கலர்ஸை கொடுக்கும். ஸோ ஆரஞ்சு ரெட்டு கலரை கொடுக்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா காட்டன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. காமன் எக்ஸாம்பிள் ஃபார் எதுக்கு என்னென்ன எலமெண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டொமேட்டோக்கும் வாட்டர் மெலனுக்கும் ஆரஞ்சில் ரெட் கலர் கொடுக்கக்கூடியது. சந்தோஃபில் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லோ கலரை மட்டும் கொடுக்கக்கூடியது. இது எந்த இதுக்கு கொடுக்குன்னா பனானாக்கு, எல்லோ கலருக்கு பனானாக்கு ஆண்டம் லீவ்ஸ்க்கு கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிதானா? அடுத்து 22வது, ஒரு செல்லில் லைசோசோமின் பங்கு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. லைசோசோம் அப்படின்னாலே தற்கொலை பைகள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது உள்ளதை ஃபுல்லாக கொன்று வெளியே அனுப்பக்கூடியது. ஸோ அப்போ என்ன பண்ணுது, அதை நம்ம பாடி மாதிரி தான், பாடியில் உள்ளதை பொருட்களை ஃபுல்லாக கழிவு பொருட்களை ஃபுல்லாக டைஜஸ்ட் ஆகி வெளியேற்றுது. இப்போ கழிவை வெளியேற்றுது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ அது உள்ள கழிவு ஃபுல்லாக அது தற்கொலை பைகள் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்காண்டி தான் அதை தற்கொலை பைகள் சொல்லுவாங்க. ஸோ டைஜஸ்ட் ஆஃப் ஃபாரின் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். சாதாரண நிலையில் பின்வரும் கார்பன் சேர்மங்களில் எது நீல நிற கருப்பு புகையுடன் சுடருடன் எரிகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சாதாரண நிலையில பின்வரும் கார்பன் சேர்மங்கள்ல நீல நிற கருப்பு புகையற்ற சுடருடன் எரிகிறது அப்படின்னு. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா நிறைவுற்ற கார்பன்கள், நிறைவுறா கார்பன்கள் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். இந்த நிறைவுற்ற கார்பன்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன பண்ணணும்னா நீல கலர்ல எரியும், புகை இருக்காது.
புகை வந்து கிடையாது. இது நிறைவுற்ற கார்பன். நிறைவுறா கார்பன்கள் வந்து மஞ்சள் கலர்ல எரியும், புகை வரும். ஸோ அப்போ நிறைவுறா கார்பன்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது கெரோசின், டீசல், சார்கோல். நிறைவுற்ற கார்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய எத்தனால் மட்டும்தான். அப்போ ஆப்ஷன் வந்து 2 தான். 2வது வந்து தான் எத்தனால் மட்டும்தான் என்ன இதற்கான ஆன்சர். இது எல்லாமே வந்து நிறைவுறா கார்பன்கள். ஆண் இனப்பெருக்க மண்டலத்தின் விந்து நாளத்தின் முக்கிய பணி என்ன? சிறுநீர நாளத்தோட முக்கிய பணி என்ன அப்படின்னா நமக்கு வந்து சிறுநீரை வெளியேற்றக்கூடிய ஒரு பாதை. அதே மாதிரி விந்து நாளத்தோட முக்கிய பணி என்னன்னா விந்தை வெளியேற்றக்கூடிய ஒரு பாதை, ஒரு நாளம், அவ்வளவுதான். விந்து குழாயிலிருந்து சிறுநீர் புற வழிக்கு விந்தை கடத்துதல். ஸோ ஓகே, இதுதான் மேட்டர். அதுக்கடுத்து தொடக்கத்தில் ஓய்வு நிலையில் உள்ள 4 kg நிறையுள்ள ஒரு கட்டியின் மீது 5 வினாடிகளுக்கு 20 நியூட்டன் அளவுள்ள தொகுப்பயன் கிடைமட்ட விசை செயல்படுகிறது. அக்கட்டியின் இறுதி வேகம் என்ன அப்படின்னு இருக்காங்க. அக்குட்டி இல்ல கட்டி. இந்த பிளாக்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, பிளாக்ஸ் ஃபைனல் ஸ்பீடு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும், ஃபார்மா தெரியும், F = MAன்னு தெரியும். இங்கே ஆக்சலரேஷன் A = F/mன்னு தெரியும். F எவ்வளவு? நியூட்டன், 20 நியூட்டன். M எவ்வளவு? 4 kg. ஸோ 5 கிடைச்சிருக்கு. ஆக்சிலேஷன் மீட்டர்/செகண்ட் ஸ்கொயர் கிடைச்சிருக்கு. இப்போ நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா V = U + AT அப்படின்னு தெரியும். V = U + AT. எதுக்கு? இறுதி திசைவேகம் கண்டுபிடிக்கும், ஃபைனல் வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு, அது மீன் ஸ்பீடு கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகே, அப்போ V வந்து கண்டுபிடிக்க போகிறோம். U வந்து இனிஷியல் வெலாசிட்டி 0 ப்ளஸ் A வந்து எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சோம்? 5. டைம் எவ்வளவு? 5 வினாடிகள். 5 ஸோ 25. வெலாசிட்டிங்கிறதுனால மீட்டர்/செகண்ட். முடிஞ்சுதா? டன். 25 மீட்டர்/செகண்ட் தான் இதற்கான ஆன்சர். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.